ஒன்றே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். கிண்ண சாதனை மாநாட்டிற்கு தேவையான வழிவகைகளை வகுத்து தந்து அவற்றுடன் தேவையான அறிவுரைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கும் செம்மொழி அறிஞர் பேராசிரியர் முனைவர் கு. மோகனதாசா ஐயா, உலகத்திற்குள்வையின் நிறுவனர், 1000 புதிய முடிவுகள் திருக்குறளில் கண்ட அறிஞர் முனைவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இணைப்பில் இணைந்துள்ள திருக்குறள் சான்றோர்களுக்கும் இணைப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் உலக சாதனையாளர் சிவலட்சுமி ரமேஷ்குமார் அவர்களுக்கும் வலையொலி பயன்பாட்டிற்கு வழிவகை செய்து கொண்டு வரும் துபாய் வாழ் சாதனையாளர் முனைவர் ஸ்ரீரோகிணி அவர்களுக்கும் வணக்கம். இன்றைய வழிகாட்டுரை திருவள்ளுவர் வரையறுத்த நலம் தரும் செயல்கள் என்று ஐயா அவர்கள் புலனத்திலே போட்டுவிட்டார். அதனால் நான் அந்த தலைப்பிலேயே இன்றைக்கு என்னுடைய வழிகாட்டுரையை அமைத்துக் கொண்டுள்ளேன். மாநில ஒன்றிய அரசுகளின் பார்வைக்கு கொண்டு சென்று ஐநா மன்றத்தினர் திருக்குறள் உலக நூலாக அறிவிக்க வேண்டும் என்னும் வகையில் செயற்பாடுகளை மேற்கொள்ள வலியுறுத்தும் நிலையினை மேற்கொள்ள இருக்கும் கிண்ண சாதனை மாநாட்டில் ஒரு சிறு ஆய்வு. இன்றைய ஆய்வு தலைப்பு திருவள்ளுவர் வரையறுத்த நலம் தரும் செயல்கள். ஐயன் திருவள்ளுவர் உலக சமுதாய மக்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்த, உலக மக்கள் அமைதியாக, ஒற்றுமையாக, பண்புடன், அறநெறி நின்று ஒருவருக்கொருவர் உதவி வாழ பல்வேறு நுட்பங்களை, வழிவகைகளை, நெறிமுறைகளை திருக்குறளில் பதிவு செய்து உள்ளார். உலக மக்கள் ஒவ்வொருவரும் தத்தம் தனிமனித வாழ்க்கை அளவில், குடும்ப வாழ்க்கை அளவில், சமுதாய மக்களுடன் இணைந்து செயலாற்றும் நிலையில், ஆட்சி பொறுப்பில் செயலாற்றும் நிலையில் என பல்வேறு வகைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய செயலாக்கங்களை பதிவு செய்துள்ளார். அவ்வகையான செயலாக்கங்கள் பற்றிய திருவள்ளுவரின் உத்திகளை, வாழ்க்கை மேம்பாட்டுக்கான வழிவகைகளை, நலம் தரும் செயல்கள் பற்றிய நுட்பங்களை அறிய முயல்வதே இந்த வழிகாட்டுரை. இதில் முதலாவதாக தனிமனித அளவிலான நலம் தரும் செயல்கள். தனிமனித அளவில் உலக சமுதாய மாந்தர் எவராய் இருப்பினும் அவர்கள் அறநெறி நின்று வாழ வேண்டும், அறநெறி செயற்பாடுகளுக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், வாழ்க்கையின் ஒரு நாளும் வீணாகாத வகையில் அறநெறி செயலாற்ற வேண்டும். குறள்கள் 38, 39. அந்நிலைகளில் தமக்கு உதவி செய்தவருடைய நன்றியை மறக்கக்கூடாது. குறள் 110. அடக்க வாழ்வு தேவர் உலகில் சேர்க்கும். 121. அடக்கமான வாழ்க்கை பலராலும் அறியப்பட்டு மதிப்பை தரும். 123. ஒழுக்க வாழ்வு மேன்மை தரும். 131. ஒழுக்க வாழ்வை தொடர்ந்து விரும்பி மேற்கொள்ள வேண்டும். 132. ஒருவன் படித்ததை மறந்தாலும் மீண்டும் நினைவு கொள்ளலாம், ஆனால் ஒழுக்கம் தவறினால் கெட்டழிவான். 134. பிறன்மனை நயவாதது நலம் தரும். 150. நிலமகள் போல் பொறுமை காத்திடு. 151. அடுத்தவர் செய்யும் தீமைகளை பொறுத்துக்கொள். குறள் 152. பொறாமை கொள்ளா ஒழுக்க வாழ்வு நலம் தரும். 161. எனவெல்லாம் தனி மனிதனை நல்லாற்றுப்படுத்தியுள்ளார். மேலும் புறங்கூறா வாழ்வு வாழ வேண்டும், அது அறநெறியை பழித்து பேசி தீமை செய்வதை விட தீமையானது. குறள் 181, 182. நல்வினை ஆற்றிட வேண்டும். 201. அடுத்தவருக்கு கேடு தராத வாழ்வு வாழ வேண்டும். 204. வறுமையை போக்கிக் கொள்வதற்கு கூட தீங்கு செய்யக்கூடாது. 205. பிறருக்கு தீங்கு செய்யா வாழ்வே நல வாழ்வு. 206. நலவாழ்வு வாழ விரும்புபவன் தீமையின் பக்கம் நெருங்க மாட்டான். குறள் 209. யாவர்க்கும் நல்லது செய்பவன் நலவாழ்வு வாழ்வான். 210.
துப்புரவு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நிலையில் வான்மழை போன்று அடுத்தவருக்கு உதவி வாழ வேண்டும் என்பதை 211. ஒருவர் பாடுபட்டு சேர்த்த பொருள் எல்லாம் அடுத்தவருக்கு உதவி செய்வதற்கே. குறள் 212. உலகில் வாழ்பவன் என்பவன் மக்களுக்கு எது தேவையானது என்பதை அறிந்து வாழ்பவனே. 214. ஊரின் நடுவே பயனாகும் குடிநீர் குளம் போன்று அடுத்தவர்க்கு உதவி வாழ வேண்டும். 215. பழமரம் போன்று மருந்து மரம் போன்று உதவி வாழ வேண்டும். 216. மருந்து மரம் பிறருக்கு உதவி வாழ வேண்டும். 217. பொதுநல தொண்டு செய்வதால் கேடு வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும். 220. ஒப்புரவு வாழ்க்கை நலம் தரும் சிறப்புடைய செயல் எனவெல்லாம் தெளிவு செய்துள்ளார். ஈகை செய்வதை வலியுறுத்தும் போது எதிர்பலன் பாராது வறியவர்க்கு உதவுவதே ஈகை. 221. ஈகை செய்தால் மேலுலகம் செல்லலாம் என்பதை விடுத்து ஈகை செய்வதே அறநெறி என்பதை உணர்ந்து ஈகை செய்வீர் என்கிறார். 222. பசியை ஆற்றுவது உலகில் மிகச் சிறந்த தொண்டு என்பதை உணர்ந்து பசியாற்றுவீர். 225. கிடைத்த உணவை பகிர்ந்துண்டு வாழும் நெறி கொண்டாருக்கு பசி என்பதே ஏற்படாது. 227. இவையெல்லாம் தனி மனித அளவிலான நலம் தரும் செயல்கள். அடுத்த நிலையில் குடும்ப அளவில் நலம் தரும் செயல்கள். இல்வாழ்க்கைக்கு தேவை அன்புணர்வு, பாசம், பண்பு, நல்லன செய்து அன்புடையராக வாழ்வதே இல்லறம். இல்லற வாழ்வின் சிறப்பு புகழ். இல்வாழ்வான் தொழில் செய்து பொருளீட்டி தான் தம் பெற்றோர் மக்கள் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் துறந்தார் துவாதவர் இறந்தார் என 11 திறத்தாரை காப்பாற்ற வேண்டும். குறளெண்கள் 41, 42, 43. அது கடமை சார்ந்த அறநெறி. குறள் 48 அறநெறி வழுவாத நல் இல்வாழ்க்கை துறவிகளுக்கு இணையான வாழ்க்கை என பதிவு செய்துள்ளார். இந்த குறள் 41, 8 உடைத்து என்னும் சொல் இடம்பெறுகிறது. உடைத்து என்னும் சொல் உரிமையாக கொண்டது என்னும் பொருளை தருகிறது. இதுபோன்று உடைத்து என்னும் சீரை கொண்ட 34 குறள்கள் உரிமையாக கொண்டது என பொருள் தருவனவாக அமைந்து இல்லறத்தினர் மற்றும் சமுதாய மக்களின் நலம் தரும் செயற்பாடுகளுக்கு வழிகாட்டுவனவாக அமைந்துள்ளன. இதை நலம் தரும் குடும்ப அளவிலான செயல். தன்னையும் தன் கணவனையும் புகழையும் காத்து சோர்வு இல்லாமல் வாழ்பவளே பெண். குறள் 57. பெண்களின் கற்புக்கு ஆடவர் சமுதாயம் காவலாக அமைவதே பாதுகாப்பு. 58. சிறப்புடைய மனைவி மங்களமானவள் நல்ல மக்களை பெரும் பேறு உயர்வு தரும். 60. அறிய வேண்டுமென அறிய வல்ல குழந்தைகளை உருவாக்குவது சிறப்பு தரும். 61. பெற்றோருக்கு செல்வம் என்பது தம் மக்களே. அவர்களுக்கான மதிப்பு பெற்றோர் செய்த செயலுக்கு ஏற்றவாறு அமையும். குறள் 63. சான்றோர் அவையில் பாராட்டப்படும் வகையில் நல்ல குழந்தைகளை உருவாக்குவது தந்தையின் கடமை. 67. விருந்தோம்பல் வழி இல்லற செயற்பாடுகளில் இல்லறத்தினர் செய்யும் விருந்தோம்பல் உலக உறவுக்கும் மனித நேயத்துக்கும் அடிப்படையாக அமைந்து உலக அமைதிக்கு வழிகாட்டுகின்றது. விருந்தோம்பல் பொதுநல உலகின் ஒரு படி. விருந்தோம்புபவன் சமுதாய மதிப்பை பெறுகிறான். இல்வாழ்க்கை என்பது விருந்தோம்புவதே. குறள் 81. வருண கொள்கையினர் வேள்வி செய்தால் மழை வரும் மோட்சம் கிட்டும் என்னும் கருத்துக்கு மாற்று கருத்தாக விருந்தோம்புவதே வேள்வி என்று மாற்று கருத்தை பதிவு செய்து விருந்தோம்பலை முதன்மைப்படுத்துகின்றார். குறள் 87. யாருடைய உதவியும் இல்லாமல் நானே என் குடியை உயர்த்தி கொள்வேன் என்பது பெருமையுடையது. குறள் 1021. இல்லற நிலை. போர்க்கள வீரனைப் போல் தன் குடும்பத்தை உயர்த்துபவனின் செயற்பாடுகள் பெருமைக்குரியது. குறள் 1027. குடும்பத்தை உயர்த்த சோம்பலின்றி மானம் கருதாது செயல்பட வேண்டும்.
இவை குடும்ப அளவிலான நலம் தரும் செயல்பாடுகள். அடுத்து சமுதாய அளவிலான நலம் தரும் செயல்கள். எல்லா உயிர்களிடத்தும் அன்புணர்வும் அருளுணர்வும் கொண்டு வாழ்தல் அறநெறி. குறள் 30. சான்றோர் அவையில் மகன் இடம்பெறும் வகையில் செயலாற்றுவது தந்தையின் பொறுப்பு. குறள் 67. அன்புணர்வு நட்பை பெற்றுத்தரும். குறள் 74. அறநெறி செயலாற்றவும் மரச் செயல்களுக்கும் அன்பு தேவை. 76. பிறர் எவராலும் செய்ய இயலாத, செய்ய முன்வராத, செய்ய தயங்குகிற, செய்வதை இழிவாக கருதுகின்ற செயலை செய்பவருக்கு நிலவுலகமும் வானுலகமும் ஈடாகாதே. குறள் 101. எதிர்ப்பலன் நோக்காது செய்யும் உதவி கடலை விட பெரியது. 103. இலக்கியங்களில் திருக்குறளில் நடுவு நிலைமை என்பது சட்டம். அந்த சட்டத்தின்படி சமுதாய மக்கள் நடந்து பொருளீட்ட வேண்டும் என்பது குறள் 111. சமுதாய அளவில் இடம்பெற்றுள்ள பிற குறள்களின் தரவுகள் 68, 69, 70, 75, 78. இவை அனைத்தும் மூதறிஞர் குழு 3ல் நாளைக்கு பதிவு செய்யப்படும். சுமார் 44 குறள்கள் உள்ளன. மேற்குறிப்பிட்ட தரவுகளில் நடுவு நிலைமையோடு சமுதாய மக்கள் வாழ வேண்டியதன் தேவையையும் ஒழுக்கத்தோடு மக்களின் செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்பது பற்றியும், பிறன்மனை நோக்காத பேராண்மை நலம் தரும், வாழ்க்கையில் பொறுமை குணம் நலம் தரும், புறங்கூறாதவன் சமுதாயத்திற்கு ஆக்கம் தருபவனாக அமைவான், ஒப்புரவு தொண்டு, ஈகை குணம் போன்றவை சமுதாய மேம்பாட்டிற்கு நலம் தரும் எனவெல்லாம் இந்த குறள்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து அரசியலார் அளவில் நலம் தரும் செயல்கள். அரசு பொறுப்பில் இருப்பவருக்கு தேவையான இயல்பான குணங்களாக அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் ஆகியனவற்றை குறிப்பிடுகிறார் 381. மேலும் வரையறுக்கப்பட்ட பண்பு இயல்புகளாக 382 மற்றும் 383 பதிவு செய்துள்ளார். அவை இடிக்கும் துணையாரை துணையாய் கொள்ளல் 447, தக்கார் இனத்தனாய் தான் ஒழுகல் 446, உற்றுநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்குழல் 442, தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் 444, சூழ்வார் கண்ணாக ஒழுகுதல் 445 போன்றன. ஆட்சியாளர் எந்த மதத்தையும் பரப்புவராக அமையக்கூடாது, மதச்சார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதையும், இவற்றுடன் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை தேர்ந்து கொள்பவராகவும் இருக்க வேண்டும் 441 எனவெல்லாம் பதிவு செய்துள்ளார். மேலும் அரசியலார் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்ய வேண்டும் 462, செயலாற்ற எண்ணி துணிந்திடல் வேண்டும் 467, பொதுநல தொண்டு செய்வதிலும் அளவு வேண்டும் 477, செயலாற்ற காலம் கருதி இடத்தால் சிந்தித்து செயல்பட வேண்டும் 484 எனவெல்லாம் அதிகாரங்கள் 47, 48, 49 ஆகியவற்றில் பதிவு செய்துள்ளார். அதிகாரங்கள் 51 மற்றும் 52 இழிசெயல் செய்ய நாணம் கொள்பவனை தேர்வு செய்யலாம் என 502 பதிவு செய்துள்ளார். பணிக்கு தகுதி இல்லாதவர்களை தேர்வு செய்யக்கூடாது 507, அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை கொண்டவனையே தேர்வு செய்ய வேண்டும் 513 என்பன போன்ற நுட்பங்களை இந்த 2 அதிகாரங்களிலும் பதிவு செய்துள்ளார் 51, 52. அரசாட்சி செய்பவருக்கு போர் வெற்றியை விட செங்கோல் வளையாமல் செய்யப்படும் அறநெறி ஆட்சியே உயர்வானது, அது நலம் தரும் என்பதை பதிவு செய்துள்ளார் குறள் 546. மேலும் திருவள்ளுவர் ஒரு போர் எதிர்ப்பு உணர்வாளர் என்பதை படை கொண்டார் நெஞ்சம் போல் 253, கணை கொடிது 273, வேலன்று வென்றி தருவது 546, வில்வணக்கம் தீங்கு குறித்தமையான் 827 போன்ற குறள்களின் வழி தெளிய முடிகிறது. ஒரு நாட்டை ஆளும் தலைவனின் தகுதிகளாக செம்மொழி தமிழர் பேராசிரியர் முனைவர் கு. மோகன்தாஸ் அவர்கள் தரும் ஒரு விளக்கமாவது, அதாவது ஒரு நாட்டை ஆளும் தலைவன்
தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பவனாகவும், தன் கடமை உணர்வில் தவறாது உறுதியாக நின்று தீயவர்களை அழிக்கக்கூடியவனாகவும், குடிமக்களை வதைக்காதவனாகவும், தவறான வழியில் பொருள் ஈட்டாதவனாகவும், முறை தவறாதவனாகவும் இருத்தல் வேண்டும் என முறை வகுப்பதன் வழி ஊழலற்ற அரசாட்சியை திருவள்ளுவர் உருவாக்கம் செய்ய விரும்புகிறார் என அறிய முடிகிறது. திருவள்ளுவரின் ஊழல் எதிர்ப்பு நூல்கள். அடுத்து, ஆட்சியாளருக்கு தேவையான நலம் தரும் பண்புகளாக குறிப்பிடுவது குறைகளை தீர்க்க வேண்டி வரும் குடிமக்களிடம் மென்மையாக பேசினார் அவர்கள் புகழ்ந்து பேசுவார்கள். 566. இரக்க பண்பு இல்லாத கொடுங்கோல் ஆட்சியாளன் மூடர்களை தமக்கு துணையாக கொண்டிருப்பவன் நில உலகிற்கு சுமையானவன். 570. இவை போன்ற நுட்பங்களை அதிகாரங்கள் 55, 56, 57 ஆகியவற்றில் அறியலாம். அடுத்தபடியாக, உயர்ந்தோர் அளவில் நலம் தரும் செயல்கள். உயர்ந்தோர் என்பவர் கொள்கை பிடிப்பும் உறுதியான உள்ளமும் கொண்டவர், செயற்கரிய செய்பவர், சொல்லியதை செய்யும் ஆற்றல் மிக்கவர், நல்லனவே செய்பவர், சமுதாயத்தில் நிலவும் குறைகளை உரிய முறையில் அறிந்து போக்கும் வல்லமை மிக்கவர், சமுதாயத்திற்கு பெரிதும் பயன் உடையவர்களாக வாழ்பவர்கள், இழி செயல் செய்ய நாணம் கொள்பவர், மானம் காப்பவர், நற்குடியாளர், நிலையான இன்பத்தில் நாட்டம் கொண்டவர், அறம் அல்லாதன செய்யார். 174. வாய்ப்பு குறைந்த போதிலும் உதவிட தயங்கார். 218. முற்றும் துறந்தவர். 348. இடுக்க நேர்ந்த போதிலும் இழிவானவை செய்யார். 654. செம்மொழியறிஞர் மோகன்தாஸ் ஐயா அவர்கள் நலம் தரும் உயர்ந்தோரின் செயல்களுக்கு தேவையான பண்புகளாக 22 பண்புகளை பதிவு செய்துள்ளார். அவை அடக்கம், அன்பு, ஆழ்வினை, இகழாமை, இன்சொல் கூறல், இனியவை செய்தல், ஈகையுடைமை, ஒட்டார்பின் செல்லாமை, ஒழுக்கமுடைமை, ஒப்புரவறிதல், கடனறிதல், கண்ணோட்டமுடைமை, குன்றுவ செய்யாமை, சார்பில செய்யாமை, சான்றாண்மை, செப்பமுடைமை, நிலை குலையாமை, பணிவுடைமை, பிறர் குற்றம் கூறாமை, பெருமையும் மானமும் உடைமை, வாய்மை உடைமை ஆகியன. திருக்குறள் பலதுறை ஆய்வு தெரிவு என்ற நூலில் இது இடம்பெற்றுள்ளது. அடுத்து, இளையோர் அளவில் நலம் தரும் செயல்கள். இளையோர் கல்வி கற்க வேண்டும், பெரியாரை துணையாக கொள்ள வேண்டும், நலவாழ்வு வாழ அறநெறிகளை கடைபிடித்து ஒழுக கற்க வேண்டும், விழுமிய நெறிகளை காக்கும் கொண்டொழுகும் முறைகளை கற்க வேண்டும். முதல் நிலையில் இளமை காலத்தில் கல்வி கற்பதை இலக்காக கொள்ள வேண்டும். அப்படி கற்கும் நிலையில் எவையெல்லாம் கற்க வேண்டும் என்பதை தெளிந்திருத்தல் வேண்டும். பயனுள்ளவைகளை கற்க வேண்டும். குறிப்பாக கொல்லாமை கற்க வேண்டும். 324. செயலும் சொல்லும் ஒன்றாயிருக்க கற்க வேண்டும். 664. தீமை செய்வார்க்கும் நன்மையே செய்ய கற்க வேண்டும். 203. பழி செயல் செய்யாதிருக்க கற்க வேண்டும். 656. மேலும் சமுதாய மேம்பாட்டுக்கு அடிப்படையான நடுவு நிலைமை வினைகளும் பண்பாட்டு மடைமாற்றத்திற்கான ஒழுக்கத்துடனும் நன்னெறியுடனும் இணைந்த செயல்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் இளையோருக்கு நலம் தரும் செயல்களாக, இளையோர் மாத்திரமல்ல சமுதாயத்திற்கும் நலம் தரும் செயல்களாக அமையும். அடுத்து, முதியோர் அளவில் நலம் தரும் செயல்கள். முதுமையில் முதன்மை தேவை முன்னதாக திட்டமிடல். அவற்றுள்ளும் காக்க வேண்டியவை பாதுகாப்பும் பெருமிதமும் கொள்ள வேண்டியவை போன்ற நிலைப்பாடுகள். செய்ய வேண்டிய செயல்களும் முதன்மையானதாக அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்தல். 36. வீணால் படாமை நன்றாற்றல். 38. புகழ்ந்தவை போற்றி செய்தல். 538. முதியோர் காக்க வேண்டியவைகள் சில. சினம் 305, 130, 301 ஆகிய குறள்களில். சொல்லில் சோர்வின்மை 642. அடக்கம் 122. நாவடக்கம் 127. அது பேசும் பேச்சிலும் உண்ணும் உணவிலும் நாவடக்கம் தேவை.
ஒழுக்கம் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் 132, களவாட எண்ணாமை 281, குற்றம் தவிர்த்தல் 434, உட்பகை 883, பாதுகாப்பும் பெருமிதமும் என்ற தலைப்பில் செயற்கை செய்தல் 26, அறனறிந்து மூத்த அறிவிடமை 442, இடித்துரைக்கும் மனத்தின்மை 447, ஏந்திய கொள்கையராதல் 899. இவை முதியோர் வாழ்வியல் சிந்தனைகள் நூலில் இடம்பெற்றுள்ளன. அடுத்து மாற்றுத்திறனாளிகள் அளவில் நலம் தரும் செயல்கள். வேத நெறியினர் உடல் ஊனமாக பிறப்பதற்கு காரணம் முன் பிறவியில் செய்த பாவம் என்று கற்பித்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு பழியை சுமத்தி அவர்களை இழிவுபடுத்தியுள்ளார். திருவள்ளுவர் இக்கருத்தை மறுத்து ஊனமாக பிறப்பது யாருக்கும் பழி இல்லை, இருக்கின்ற உறுப்புகளால் செய்யக்கூடிய செயல்களை அறிந்து செய்யாமல் இருப்பதே பழி. ஊனமுற்றவர்கள் பெற்றுள்ள அறிவாற்றல்களை அறிந்து அந்த ஆற்றல்களை உரிய வகையில் பயன்படுத்தி கொள்ளாத அல்லது பயன்படுத்த ஆற்றுப்படுத்தாத சமுதாயம்தான் பாவத்திற்கும் பழிக்கும் உரியது என குறள் 618 பொறியின்மை யாருக்கும் பழி என்று என பதிவு செய்துள்ளார். அடுத்து தொழிலாளர் அளவில் நலம் தரும் செயல்கள். பணிக்கு தொழிலாளர்களை தேர்வு செய்யும் நிலையில் தகுதியுடையவர்களை மாத்திரம் தேர்வு செய்ய வேண்டும். ஆராயாமல் பிறரை தேர்வு செய்வதை, உறவினர் என்பதற்காக திறமை இல்லாரை தேர்வு செய்வதை திருவள்ளுவர் ஏற்கவில்லை. குறள் 501. இந்த குறளில் நானுடையான் கட்டே தெளிவு என்றார். தெளிவு என்று குறிப்பிடுகிறார். அதாவது நானுடைமை என்பது இழி செயல்களில் மனம் செல்லாமை 52, பழி பாவங்களுக்கு அஞ்சாமை 151 ஆகியனவா. யாரை எவ்வாறு தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை 502, 504 வேலையில் தெளிவும் பற்றும் உள்ளாரை தேர்க என்பதை 506 செயல்திறன் உள்ளவரை தேர்க என்பதை 517 பதிவு செய்துள்ளார். செயல் செய்வானின் அளவு, வினையின் அளவு, காலமறிந்து வேலையை ஒப்படைக்க 516. செயலாற்றுபவன் செயல்நிலையில் மனம் மாறிட வாய்ப்புண்டு. எனவே அவனை வேலைக்கு சேர்க்கும் போது விழிப்புணர்வு கொள்கை என்பதை 514 பதிவு செய்துள்ளார். அடுத்து கல்வியியல் அளவில் நலம் தரும் செயல்கள். உலக மேம்பாட்டிற்கும் மனித நேயத்திற்கும் உலக ஒற்றுமைக்கும் அடிப்படை அறிவு. அந்த அறிவை பெறுவதற்கு கல்வி ஒரு திறவுகோல். ஒரு தலைமுறையில் கற்ற கல்வி அறிவு பெறுவதோடு நின்று விடாமல் மரபணு வழி அடுத்தடுத்த தலைமுறைக்கும் சென்று அறிவை விரித்து செய்து கற்றவன் என்னும் பெருமிதத்தை தரும் 398. கல்வி சுய சிந்தனையை தூண்ட 427, 429. மன மகிழ்வு பெற கல்வி 783. கேடு நேராமல் காத்துக்கொள்ள 414, 415, 421, 429. செயலை செம்மையாக முடிக்க 616. சொல்வன்மைக்கு 721, 722. பண்புகள் மலர 3, 5, 173. துணையாக நின்று இவையெல்லாம் நலம் தருகின்றன என்பதை அறிய முடிகிறது. அடுத்து பொருளியல் அளவில் நலம் தரும் செயல்கள். பொருள் செல்வம் உயர்வு தரும் என்றாலும் பொருள் செல்வத்தை விட அருள் செல்வமே உயர்வு என்பதை ஐயன் திருவள்ளுவரின் நிலைப்பாடு. எனவே அறநெறி நின்று அருளை பெற பொருளீட்டுக. நல்வழியில் பொருளீட்டுவார்க்கு அறமும் இன்பமும் ஒரு சேர தானே வந்தடையும் 760. இது நலம் தரும். பொருள் மதிப்பு தருவது 751, 752. பொருள் செல்வம் என்னும் கருத்தில் 753. அன்பு என்னும் குழவிக்கு தாய் அருள், செவிலி தாய் பொருள் 757. அடுத்து அறிவு அளவில் நலம் தரும் செயல்கள். அறிவு என்பது பொறிகள் வழியாக உணரும் புலன் உணர்வு. அதாவது கண்ணால் பார்த்தல், காதால் கேட்டல், நாவால் சுவைத்தல், மூக்கால் முகர்தல், மெய்யால் உணர்தல் ஆகிய இவையெல்லாம்
தனித்தனியாக மூளை உணர்கின்ற நிலையை தொகுதியாக்கி பார்க்கின்ற நிலை இது. அடுத்து அது அறிவு மிகும், குன்றும், மயக்கம் பெறும், தெளிவுபடும், விரிவடையும், வணக்கத்திற்குரியது, மேன்மைக்குரியது, நலத்துக்குரியது, மாற்றத்துக்குரியது, ஆக்கத்துக்குரியது, நிலையானதல்ல, அறியக்கூடியது. பிறர் பொருளை கவரக்கூடாது என்னும் அறிவுடையவனிடம் செல்வம் சேரும். 179. உலகத்தோடு ஒட்ட ஒழுக உதவுவது அறிவு. 140. ஆட்சியாளருக்கு அஞ்சாமை கொள்வதற்கு தேவை அறிவு. 382. அறிவு சிந்தனையை தூண்டுகிறது, கேடு வராமல் காக்கிறது. 415, 412. அறிவு உலக ஒருமைப்பாடுக்கான வழியாகிறது. 426. அறிவு ஒரு கருவியாக குறிப்பிடப்பட்டிருக்கும் இடங்கள் 483, 631, 675, 537. அடுத்து வினையியல் அளவில் நலம் தரும் செயல்கள். அறநெறி நின்று ஆட்சி செய்யும் ஆட்சியாளன் தன் மக்களை பரிவுடன் காக்கும் பாங்கினாலேயே இறைவன் என்று கருதப்படுவான், பதவியினால் அல்ல. 388. செய்யத்தக்க செயலை முடிக்கும் வகையறிந்து வினையை தொடங்குக. 467. பிறர் எல்லாத செயல்களை எண்ணி செயல்படுக. 470. தன்வலி, மாற்றான் வலி, துணைவலி ஆகியவற்றை எண்ணி பார்த்து செயல்படுக. 671. மற்றும் குறள்கள் 470, 471, 511, 516, 517, 656, 679 ஆகியவற்றிலும் வினையியல் அளவில் நலம் தரும் செயல்கள் இடம்பெறுகின்றன. அடுத்து மனத்து அளவில் நலம் தரும் செயல்கள். மனத்து அளவில் என்னும் போது எண்ணத்தின் நோக்கம் நற்செயல்களுக்கானதாக இருந்தால் அது மன தூய்மை எனலாம். செய்யும் செயல் சான்றோர்களால் பழிக்கப்படாததாக அறம் சார்ந்த தன்மையாக இருந்தால் அதை வினை தூய்மை எனலாம். 455. அகம், உள்ளம், நெஞ்சம், மனம் அனைத்தும் எண்ணம் பிறக்கும் இடங்கள். எண்ணம்தான் உலகின் எல்லா செயல்களுக்கும் அடிப்படை. எனவேதான் எண்ண தூய்மை வேண்டும் என்பதை மனத்துக்கண் மாசல்நாதல் என்பதை 34 பதிவு செய்துள்ளார். எண்ண தூய்மைதான் சொல், செயல் ஆகிய இரண்டின் தூய்மைக்கும் அடிப்படையாகிறது. மனத்தோடு வாய்மை மொழிபவர் தானம் செய்பவரை விட உயர்ந்தவர். 295. 6வது அறிவிற்கு அடிப்படை மனம். உணர்ச்சிக்கு மதிப்பு தருபவன் மிருகமாகி விடுகிறான், அறிவுக்கு மதிப்பு தருபவன் எந்திரமாக்கி விடுகிறான். சான்றோர்க்கு இனநலம் பெருமிதத்திற்கு. 458. நட்பு அளவில் நலம் தரும் செயல்கள். நல்லாற்றுப்படுத்துதல், தாங்குதல் ஆகிய இரண்டையும் நட்பின் செயல் நிலைகளாக திருவள்ளுவர் கருதுகிறார். 781. முடிந்தவரை தாங்குவது, துன்பத்தில் பங்கு கொள்வது, துன்பங்களை நீக்கி நல்வழிப்படுத்துவது நட்பு. 782. நட்பு தொடர்பான பிற குறள்கள் நட்பு அதிகாரத்தின் எல்லா குறள்களும். ஆராய்ந்து நட்பு கொள்க 792 மற்றும் 793, 94, 795, 800, 801, 802, 809, 810 ஆகிய குறள்களில் நட்பு அளவில் நலம் தரும் குறள்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அடுத்து மகளிர் அளவில் நலம் தரும் செயல்கள். மகளிரை வீட்டில் வைத்து காப்பதால் என்ன பயன்? மகளிரின் கற்பிற்கு சமுதாயம் உற்ற காப்பாக அமைய வேண்டும். மகளிரை வீட்டில் பூட்டி வைப்பதை விட்டுவிட்டு அவர்களின் கற்புக்கு சமுதாயம் தக்க காவலாக அமைய வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவரின் நிலைப்பாடு. திருவள்ளுவரின் புதுமைப்பெண், திருவள்ளுவர் கண்ட புதுமைப்பெண். அடுத்து ஆக்கையல் அளவில் நலம் தரும் செயல்கள். தனி மனித அளவில் மனநலம், அசைவு இல்லா ஊக்கம், சொல் சோர்வின்மை ஆகியன நலம் தருபவைகளாக அமைகின்றது. மனநலம் மண்ணுயிர் காக்கும். 457. ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார், ஊக்கம் ஒருவனும் கைத்துடையான், ஆக்கம் அதனாய் செல்லும் அசைவிடா ஊக்கம் உடையான் உழை. 594. ஆக்கம் காத்தோம்பல், சொல்லின் கண் சோர்வு. 642. குடும்ப அளவில்
விருப்பத்தில் நீங்குதல் இல்லாத சுற்றம் 572. சமுதாய அளவில் பகுத்துண்டு வாழும் வாழ்க்கை நெறி காக்கை கரவா கரைந்துண்ணும் 527. மன மாறுபாட்டு உணர்வின்மை இதழிற்கு எதிர் சாய்தலாக்கம் 858. நாட்டு அளவில் அரண் 492. மன்னர் விளைப விளையாமை 692. ஆக்கம் சிறப்புகளையும் செல்வங்களையும் பெற்றுத்தரும். நடுவு நிலைமை தவிர ஆக்கும் எச்சத்திற்கு பாதுகாப்பாக அமையும். அடுத்து மேலாண்மையியல் அளவில் நலம் தரும் செயல்கள். மேலாண்மையியல் தொடர்பான நுட்பங்களை அதிகாரங்கள் 47, 48, 49, 50, 51, 52, 60, 62, 63, 66, 67 ஆகிய 12 அதிகாரங்களில் பதிவு செய்துள்ளார். குறிப்பாக குறள் எண்கள் 472, 479, 675, 677 ஆகிய சுமார் ஒரு 20 குறள்களில் பதிவு செய்துள்ளார். 21வது தலைப்பு தாழ்த்தப்பட்டோர் அளவில் நலம் தரும் செயல்கள். வேத நெறியினர் பிரம்மா என்ற கடவுளை கற்பித்து அந்த கடவுளின் நெற்றியில் பிறந்தவர்கள் பார்ப்பனர்கள், தோளில் பிறந்தவர்கள் சத்திரியர்கள், தொடையில் பிறந்தவர்கள் வைசியர்கள், பாதத்தில் பிறந்தவர் சூத்திரர்கள் எனவெல்லாம் பிறப்பின் வழி சாதியை கற்பித்து இவர்களில் சூத்திரர்கள் என்பவர்கள் பார்ப்பனருக்கு அடிமையாக இருந்து மனம் கோணாமல் தொண்டு செய்ய வேண்டும் என்பன போன்ற நிலைகளை உருவாக்கி வைத்துள்ளனர். இவ்வகை செயற்பாடுகளுக்கு துணையாக ஆட்சியாளர்களை தம் சூழ்ச்சி வலைக்குள் கொண்டு வந்திருந்தனர். இவ்வகையான இழிநிலைகளை மாற்றிட முனைந்த திருவள்ளுவர் பெருமை அதிகாரத்தில் பிறப்புக்கும் எல்லா வழிக்கும் என குறள் 972 பதிவு செய்து எல்லாரும் சமம், யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்று பதிவு செய்து மனிதனை தாழ்த்தப்பட்ட நிலையிலிருந்து மீட்டெடுத்தார். என்றாலும் இந்திய அளவில் இன்னும் சாதி முறை இருக்கத்தான் செய்கிறது என்பது வேதனையான உண்மை. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றி 2000 ஆண்டுகள் கடந்த பின்னும் இந்நிலைமைகள் ஒழியவில்லை என்பதற்கு சில அடையாளம். சூத்திரன் என்பது ஒழித்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று ஆங்கிலேய ஆட்சியில் 1773 அரசாணை வெளியிடப்பட்டது. கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1813 தான் கொண்டு வரப்பட்டது. கல்வி என்பதை பார்ப்பனனுக்கும் சத்திரியனுக்கும் மட்டும் என்றிருந்ததை மாற்றி சூத்திரனுக்கும் கல்வி உரிமை சட்டம் 1835 தான் கொண்டு வரப்பட்டது. சூத்திரன் நாற்காலியில் உட்கார கூட அனுமதிக்கப்படவில்லை. அது 1835 தான் கொண்டு வரப்பட்டது. அது ஆங்கிலேயர்களால் பிறப்பிக்கப்பட்டது. மனுநீதி நூலுக்கு தடை 1868 தான் ஆங்கிலேயர் ஆட்சியில் பிறப்பிக்கப்பட்டது. இவ்வளவு கொடுமைகளையும் தாண்டி இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பெருமைப்பட்டாலும் ஒரு சாதி ஆதிக்கத்தினரின் செயல்பாடுகள் இன்னமும் மக்களை அடிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன என்பது உண்மை. நிறைவாக ஐயன் திருவள்ளுவர் படைத்துள்ள விழுமிய நெறி வாழ்க்கையில் நலம் தரும் செயல்கள் என்பது ஒரு பகுதியே. திருக்குறளில் அறியப்படும் பொருள்கள் எல்லாம் உலக சமுதாய மக்களின் அமைதிக்கு வழிகாட்டுவனவே. அவை உலக மக்களின் உறவின் வழி, மனித நேயத்தின் வழி, பகை நட்பாக கொண்டொழுகும் பண்புடைமையின் வழி உலக அமைதிக்கு வழிகாட்டுவனவாக அமைகின்றன. இக்கருத்துக்களுக்கு அடிப்படையாக சில குறள்களை குறிப்பிடலாம். 315 அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிது நோய் தன்னோய்வு போற்ற. 215 ஊர்மை நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாழ்ந்து. 214 ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான். 874 பகை நட்பாக கொண்டொழுகும் பண்படியாளர் தகைமைக்கண் தங்கி தூளது. இவ்வகையான உலக அமைதிக்கு வழிகாட்டும் குறள் நெறி பரவிட உழைப்போம் வாரீர். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.